செய்திகள். ஜேசிஐ பாண்டிச்சேரி வார விழா முன்னாள் மண்டல தலைவர் சு. செல்வம் கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜேசிஐ பாண்டிச்சேரியின் வார விழா ஒரு வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு நாளான இன்று கிரேட்டர் டே செலிப்ரேஷன் ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. காரைக்காலில் மின்கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி செவிலிய விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் ஆலியன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. ஜேசிஐ பாண்டிச்சேரி வார விழா முன்னாள் மண்டல தலைவர் சு. செல்வம் கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜேசிஐ பாண்டிச்சேரியின் வார விழா ஒரு வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு நாளான இன்று கிரேட்டர் டே செலிப்ரேஷன் ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி அரசு தேர்வில் முதல் 10 இடங்களை பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளிகளை கௌரவிக்கும் விதமாக அந்த பள்ளிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், முன்னாள் மண்டல தலைவர் அக்ரி கணேஷ் அவர்களும், மண்டல துணைத் தலைவர் சரவணன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். மேலும் கமல் பத்ரா விருது இளையராஜா அவர்களுக்கும், விளையாட்டில் சாதனை படைத்த ஆஷிகா அவர்களுக்கும், மேலும் ஜேசிஐ பாண்டிச்சேரி கிளை இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல அலுவலர் சித்தானந்தன் அவர்களுக்கும், முன்னாள் கிளை இயக்க தலைவர் முருகானந்தம், சீனு மோகன்தாஸ், தேவநாதன், பாலு மற்றும் ஜேசிஐ பாண்டிச்சேரி கிளை இயக்க அலுவலர்கள் பிரசாந்த், அருண் அப்பாதுரை, வெங்கடகிருஷ்ணன், சந்தோஷ் ஆனந்த், விஜய் பரதன், கார்த்திகேயன், சித்தானந்தன், மனோகர் மணி மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காரைக்காலில் மின்கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நெடுங்காடு, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம், கோட்டச்சேரி, அம்பகர்த்தூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலும் அனைத்து கட்சி முன்னிலையிலும் இந்தியா கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி மாநில பிஜேபி அரசை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி 300க்கும் மேற்பட்ட கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி செவிலிய விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் ஆலியன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானெட் வீணை மற்றும் பரத கலைஞர். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவிலிய விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் இயக்கிய சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படம் 2017ஆம் ஆண்டு பிரான்சின் கென்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரதக்கலையை மையப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூரிய பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி ஆலியன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்ற இல்லத்திலிருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியர் தத்தெடுத்த கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்த பரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறாள். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியே வெளிப்படுத்த வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மானெட் தெரிவித்தார். இத்திரைப்படம் விரைவில் வெளிநாடுகளில் பல அரங்குகளில் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேள்வி. 2019ஆம் ஆண்டு மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசால் அமல்படுத்தப்பட்ட EWS எனப்படும் நவீன ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு சம்பந்தமாக சமூகங்களிடையே ஏற்பட்டுள்ள நிலைமைகளை சீர் செய்வதற்கு அரசு முயற்சி எதுவும் செய்யாதது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும்.
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மத்தியில் பேசும்போது சட்டமன்றம்தான் பெரியது எனவும் அதில் அதிகாரிகள் அரசின் பிரதிநிதிகள் எனவும் விளக்கமளித்து இருப்பது ஒரு வினோதமான புரியாத புதிர் உரையாக இருக்கிறது. மக்கள் விரோத இடஒதுக்கீடு விஷயத்தில் திமுக மற்றும் ஒரே நோக்கோடு இருக்கின்ற இயக்கங்கள் மக்கள் தொகையில் 1.5% இருக்கின்ற மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்தது ஏற்புடையது அல்ல என அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கோரிக்கைகள் வைத்து போராடுகின்றன. சட்டமன்றம் உச்சபட்ச அதிகாரம் உடைய அமைப்பு என்று சொல்கின்ற முதல்வர் அவர்கள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது அமைச்சரவையை கூட்டி சிக்கலான இந்த கொள்கை முடிவினை எடுப்பது குறித்து விவாதித்து அரசாணை வெளியிடப்பட்டதா என மாண்புமிகு முதல்வருக்கும் அரசிற்கும் நான் வைக்கின்ற கேள்வியாகும். ஏதோ அரசு ஊழியர்களுக்கு ஒன்றிய அரசு பஞ்சப்படி ஏற்றும் போது புதுவையிலும் ஏற்றும் நடவடிக்கை மேற்கொள்வது போல சமூக பதட்டம் நிறைந்த இந்த விஷயத்தில் அரசு அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மன்னிக்க முடியாத மாபெரும் தவறாகும். தமிழகத்தில் திராவிட மாடலாட்சி செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக நிராகரித்து அமல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். ஏன் பாஜக ஆண்ட மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் பாஜக அரசே இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டினை அமல்படுத்தினால் மாநில மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் என்று கருதி பாஜக அரசு ஆளுகின்ற வரை அமல்படுத்தவில்லை. அதேபோல் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை ஆதரித்த இடது கம்யூனிஸ்ட் கட்சிதான் ஆளுகின்ற கேரளாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வெறும் 3% இடஒதுக்கீடு தான் அமல்படுத்தி இருக்கிறார்கள். 2023-24 சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து என்னால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு எந்த ஆணையமும் அமைக்கப்படவில்லை எனவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் எந்தெந்த சாதிகள் எதுவும் வரையறுக்கவில்லை எனவும் பதிலளிக்கப்பட்டது. அரசின் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் நவீன ஏழைகளின் சேர்க்கை பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களை விட குறைவான மதிப்பெண்ணெடுத்து சேர்க்கின்றனர். குறிப்பாக மாநிலத்தில் 1-3 முன்னேறிய சாதி வகுப்பினரே இதில் தொடர்ந்து பலனடைந்து வருவது மற்ற சமூகங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதனால் தான் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சிலரின் போராட்ட வடிவத்தில் திமுகவுக்கு ஏற்புடையது அல்ல என்றாலும் அவர்களின் எண்ணம் உயர்வானதாக எங்கள் இயக்கம் கருதுகிறது. மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து சில அமைப்புகள் தேவையற்று போராடும் போது நிர்வாக அதிகார வர்க்கம் கைகாட்டி வேடிக்கை பார்த்தது. ஆனால் சட்டமன்ற ஜனநாயகத்தை காலில் மிதித்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டினை கொண்டு வந்த அதிகார வர்க்கம் குறித்து மற்றும் போராட்டம் நடத்தும் போது கருத்துரிமையை வெளிப்படுத்தும் போது நிர்வாக அதிகார வர்க்கம் நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக விரோத செயலாகும். இந்த ஆவணப்போக்கு நாளை போராடுகின்ற எல்லா அரசியல் இயக்கங்களின் மீது பாயாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையை மீறி கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகார அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இல்லை என்றால் 2024 ஏற்பட்ட தேர்தல் முடிவுகளைத்தான் மிகவும் பின்தங்கிய பட்டியலின மற்றும் சிறுபான்மையின மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலும் அரசுக்கு பதிலாக அளிப்பார்கள் என்று எச்சரிக்கிறேன் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி அவர்கள் இன்று மேற்கண்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை வரும் மழை காலங்களுக்குள் விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு வீரச்செல்வம், செயற் பொறியாளர் திரு உமாபதி, உதவி பொறியாளர் திரு பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர்கள் திரு சங்கர், திரு சிவபிரகாசம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். ஜேசிஐ பாண்டிச்சேரி பார விழா முன்னாள் மண்டல தலைவர் சு. செல்வம் கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜேசிஐ பாண்டிச்சேரியின் பார விழா ஒரு வார காலமாக நடைபெற்றது. இதில் தினமும் பல்வேறு துறைகளில் விழாக்கள் நடத்தப்பட்டது. இன்று நிறைவு நாளான இன்று கிரேட்டர் டே செலிப்ரேஷன் ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. காரைக்காலில் மின்கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி செவிலிய விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் ஆலியன்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது.